ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சோனிக் த ஹெட்ஜாக் 3. இதை இயக்குனது ஜெஃப் ஃபவுலர். இவர் தான் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் எல்லாம் இயக்கின்றார். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். சில சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அந்த சோனிக் ஹெட்ஜாக் வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு வருது அந்த சீன் ஃபஸ்ட்டு கடைசியில் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 நிமிஷம் மட்டும்தான் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போர். பட் இந்த தேர்ட் பார்ட் வந்து எப்படி இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இதை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜெஃப் ஃபவுலர். ரைட்டிங் வந்து பேட் கேசி, ஜோஷ் மில்லர், ஜான் விட்டிங்டன் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நடித்தவங்க பார்த்திங்கன்னா ஜிம் கேரி. அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த படத்தை தாங்கி பிடிப்பார். ஆனால் இதில் வந்து அந்த அனிமேஷன்ஸால் ரொம்ப இதுவாக மேட்ச் ஆகும். இதில் வாய்ஸ் கொடுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பென் ஸ்குவாட்ஸ்ன்றதும் இல்லை கெனியூரியஸ்ன்றதும் ஷேடோக்கு கொடுத்துருப்பாங்க. மற்ற இதெல்லாம் வந்து ஜிம் கேரி வந்து ரோபோட்னிக்ன்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். ஸோ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இதோட கண்டினியூ எல்லோ, ரெட்டு, ப்ளூவில் 3 பேர் இருப்பாங்க. அது ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஜப்பானில் ஒரு ஐலேண்ட் காட்டுவாங்க. அதில் வந்து பிளாக் கலர் சோனிக் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அது ஒரு இப்போ இந்த படத்தோட நியூ வில்லன். அங்கேருந்து தப்பிச்சு வந்து யாரை போய் எங்கே அட்டாக் பண்ண போகுது அப்படின்றது தான் அடுத்த இது. ஸோ இப்போ இதில் வந்து ரோபோட்னிக் என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா சோம்பேறியாக வேலை இல்லாமல் அப்படியே ஒரு படம்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருப்பார் அவர் ஜிம் கேரி. இப்போ அவங்க ஃபேமிலியில் ஹீரோவோட ஃபேமிலியில் இருக்கவங்களே என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா டாமோட ஃபேமிலியில் இவங்க இந்த சோனிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக இவங்க படையெடுப்பாங்க. அப்போ இந்த ரோபோட்டிக்கோட அப்பா வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பவர்ஃபுல் வெப்பனை வந்து அவர் க்ரியேட் பண்ணுவார். அதுக்கான அசஸ் கார்டு வந்து இவங்க கிட்ட இருக்கும். அந்த கீ கார்டை வாங்கி இந்த உலகத்தை காப்பாற்றினாங்களா, இந்த ஐபோ ரோபோட்டிக் அப்பாவோட வெப்பனை வந்து அழிச்சாங்களா இல்லைன்றது தான் படத்தோட கதை. இது வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஃபுல்லாக ஆக்ஷனாகவும் நல்லா காமெடியாகவும் ஜிம் கேரியோட ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோ, சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி, அட்வென்ச்சர் எந்த ஜேர்னரில் வேணால் சொல்லலாம். அனிமல் அட்வென்ச்சர் எது வேணால் சொல்லலாம். இதில் அந்த சோனிக் ஹெட்ஜாகோட ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து சில சீன் தான் இருக்கும். இதில் வந்து எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. ஆக்டிவாக இருந்தது. கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ இது சின்ன பசங்களோட பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.